தம்பி படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்குது. நல்ல கான்செப்ட் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த சொல்லுவாங்க அந்த ஒன் லைன் என்னன்னா, நிறைய பேருக்குள்ள நிறைய அந்த பகை இருக்கும், வெஞ்சன்ஸ் வச்சுப்பாங்க. அதை வந்து இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேணான்னு அந்த ஒரு மெயின் பிளாட் வச்சுட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போறது டிஃப்ரெண்டா இருக்குது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ட்விஸ்டா முடிச்சிருக்காங்க. படத்துல பிடிக்காத சீன் ஏதாவது இருக்கா? பிடிக்காத சீனு இல்ல, எதுவும் இல்ல. அந்த படம் நல்லாவே இல்ல சொல்றாங்களே, அது நிறைய பேருக்கு அந்த பொறுமை இருக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் வந்து அந்த அவங்களுக்கு எப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட், இந்த டியூடு அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி போயிட்டு இருக்கிற படம் தான் பிடிக்குது. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நல்லா ஆர்டிஸ்டிக்கா எடுக்கிற மூவிஸ் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி மூவிஸ் இதெல்லாம். இதுல என்னன்னா அவங்க அந்த என்டர்டெயின்மெண்ட், அந்த சாங் அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க. இது எடுத்த படம் மாதிரி தெரியும், ஆனா அவ்வளவுலாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு செட்டு, ஒரு 3 பேரை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமா பண்ணிருக்காங்க, பழகிட்டானுங்க. முழுக்க முழுக்க தமிழ் வர படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆபாசமான படங்கள் தான் வருது. ஓகேங்களா, இது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? உள்ள லவ் சீன் எல்லாம் ஆபாஸ், நீங்க அதை அப்படி எடுத்துக்க வேணாம். அதை வந்து அதை இப்போ யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க. இப்போ இங்க என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, இப்போ இந்த மாதிரி இருந்தாதான் அவங்களுக்கு அதை வந்து ஒரு ஷூட்டிங் நடக்கும், அதாவது கன் ஷாட் நடக்கும். அந்த கன் ஷாட் எப்படிங்கிறத ஓரளவு சினிமா பார்த்த கிறுக்க நான் வந்து என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சு. ஆனால் அதை புதுமையாக செஞ்சுருக்காங்க. அந்த போலீஸ் அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து அந்த செட்டுக்குள்ளேயே அந்த எடுத்தது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதான் நிறைய விஷயத்த பேசியிருக்கிறாங்க. சினிமாக்குள்ள என்னென்ன விஷயம் நடக்குது எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் படம் எடுத்துக்க வேணாம். அவங்களுக்கு வந்து அதை லஸ்ட் அந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க. ஆனா அந்த லஸ்ட் அப்படி எடுத்துட்டு போன லவ் ட்ரூ லவ் அந்த மாதிரி இருக்கணும், லஸ்டா போக தேவையில்லை. அவருடைய கேரியர் பெஸ்ட்னு சொல்லலாம். துல்கர் சல்மான் நிறைய படங்கள் பெஸ்டா பண்ணிருந்தாலும் இந்த படம் வந்து அவர் கேரியர் பெஸ்ட். ஆனா 100 கோடி 200 கோடி அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நல்ல நடிப்பை தேடுறவங்க வந்து கண்டிப்பா வந்து பார்க்கலாம். சும்மா கண்ணா முன்னாடி இந்த 2K கிட்ஸ் பிடிக்கிற மாதிரி படம் எடுக்கிறேன் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ல. அந்த படங்கள்லாம் மத்தியில எல்லா தரப்பு மக்களுமே ரசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு படம். சூப்பர் படம்னு சொல்ல மாட்டேன், நல்ல படம். அதுல வந்து அவன் அந்த மூவிஸ் அந்த பணத்தை ஃபுல்லா இழந்துட்டு நார்மலா போற மாதிரி இருக்கும். கடைசியா பார்த்தா அவர் வந்து அந்த பணியை வச்சு ஒரு பெரிய ஹோட்டல், அதே மாதிரி இல்லாம இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்விஸ்ட், அந்த டபுள் கிளைமேக்ஸா வச்சது. ஓகே தம்பி, நன்றி. கட்டுன்னு கண்டது தண்ணி கொட்டிருச்சு அந்த சீன்ல. ஏன்னா திடீர்த்து நம்மளுக்கு வந்து ரொம்ப படபடப்பாக்கி விட்டாப்ல. வந்து அப்படியே அமைதியாகி உட்காந்தாச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் கிரிப்பிங் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். முழுக்க ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லேயே போனதால ஒரு ஆர்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி அந்த படத்தை கொண்டு போய் முடிச்சாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேற லெவல், செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே ரகம். மொத்தத்துல வந்து இது கொஞ்சம் அபவ் ஆவரேஜ் படம். மியூசிக்லாம் அதுக்கு அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெரிய